ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர சரித்திரத்திலே இது 42வது பகுதி. போன எபிசோட்ல யாதவன் தீர்த்தர் வந்தது, ராகவேந்திர சுவாமிகள் அவரை பீடாதிபத்தியம் ஏற்றுக்கும்படி வற்புறுத்துவதும், அவர் மறுத்து ஒரு நாள் மாத்திரம் மூலவர் பூஜை செய்து திருப்தி அடைந்து கும்பகோணம் விட்டு சென்று அவர் தபஸை போகிறது பார்த்தோம். அதாவது அவர் இதுல சுதீந்தர் பிருந்தாவனஸ்தர் ஆன பிறகு திரும்பி கும்பகோணம் திரும்பி வந்த ராகவேந்திரர் சுமார் 10 வருட காலம் கும்பகோணத்திலே தங்கியிருந்தாக தெரிகிறது. இந்த 10 வருட காலம் தங்கியிருந்த போது அவருடைய மெயின் முக்கிய நோக்கம் கலைவாணி தனக்கிட்ட கட்டளையாகிய கிரந்த ரச்சனை, நூல்கள் இயற்றுவது, மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். உண்மையான பகவத் தர்மம் என்ன, எது உண்மையான சித்தாந்தம், எதை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை போன்ற விளக்கங்களாம் தருவதற்காக நூல்கள் இயற்றி மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும். சரஸ்வதி தேவி ஆணையிட்டிருந்தார்கள். அதை சிறமேற்கொண்டு ராகவேந்திர முதல்ல சன்னியாசத்துக்கு முன்னாலே அவர் எழுதினாரு கூட்டப்பா பிரகாஷ்கான்னு பார்த்தோம். அனுமத் விஜயத்துக்கு உரை எழுதின்றது. அதுக்கப்புறம் அவர் சுதா பரிமளாங்கிற சுதா உரை எழுத ஆரம்பிச்சார். அது பரிமளான் தலைப்பு கொடுத்து அதுக்கு பேர் கொடுத்து சுதீந்திர ஆசீர்வாதம் பண்ணார். அது கம்ப்ளீட் ஆகல, அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க முதல்ல தசப்பிரகரணங்களுக்கு டிப்பணிகள், தசப்பிரகரண டிப்பணிகள் என்று சொல்லி இவருடைய நூல்கள் விசேஷமா இருக்கின்றன. அந்த தசப்பிரகரண டிப்பணி எதுன்னா கதாலட்சணா, பிரமாண லட்சணா, தத்துவ சங்கியானா, தத்துவ விவேக, மாயாவாத கண்டன, பிரபஞ்சன மித்யாவாத அனுமான கண்டன, உபாதி கண்டன, தத்வோதயா, விஷ்ணு தத்துவ நிர்ணயா, கர்ம நிர்ணயா என்பதாக 10 தசப்பிரகரண டிப்பணிகள் எழுதியிருக்கார். 1, 2, 3 கிடைக்கிறது இல்லை. இப்போ மற்றெல்லாம் ஓரளவு அச்சில் இருக்கிறது. அது எழுதி முடிச்சவருக்கும் 10 வருஷங்களுக்கும் கண்டார்த்தங்கள் எழுதுகிறார். கண்டார்த்தங்கள் சொன்னால் சரியான மீனிங் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி 10 உபநிஷங்கள் என்னன்னா ஈசாவாசி உபனிஷத்து, கேனோபனிஷத்து, கட்டோபனிஷத்து, ஷட் பிரசன்ன உபனிஷத்து, மாண்டூக்கிய உபனிஷத்து, முண்டகோபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து, ஐத்திரேய உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து, பிருகதாரண்ய உபனிஷத்து என்ற 10 உபனிஷங்களுக்கு கண்டார்த்தங்கள் எழுதுகிறார். அது எழுதி முடிச்ச உடனே அவர் பஞ்ச சூக்தங்களுக்கு உரை எழுதுகிறார். பஞ்ச சூக்தங்கள் என்ன? புருஷ சுக்தம், ஸ்ரீ சுக்தம், அபரணி சுக்தம், வலிதா சுக்தம் அண்ட் மன்ய சுக்தம், இந்த 5 எழுதுகிறார். இதுல புருஷ சுக்தத்துக்கு உண்டான இந்த தசபரன் டிப்பணியிலே 2-3 நூல்கள் இப்ப கிடைக்கிறது இல்லை. உபனிஷத் கண்டார்த்தங்கள் 10 உபனிஷத் கண்டார்த்தங்கள் இப்ப அச்சில் இருக்கிறது. இந்த பஞ்ச சுக்தங்கள்ல புருஷ சுக்தத்துக்கு உண்டான உரை நூல் இருக்கிறது, அபரணி சுக்தத்துக்கும் கிடைத்திருக்கிறது. இது இல்லாம ஒரு ஹிரண்ய கர்ப்ப சுக்தத்துக்கு எழுதுனதாக தெரிகிறது. அந்த புத்தகத்தை நான் பார்த்தா ஞாபகம் இருக்கிறது. ஆனா இந்த புத்தகத்துல இந்த கலியுக கல்பனை அந்த 10 நிமிஷம் இல்லை. ஹிரண்ய உபநிஷத்தை பத்தி, ஹிரண்ய கர்ப்ப சுக்தத்தை அவர் உரை எழுத பத்தி சொல்லலை. ஆனா அப்படி பார்க்கும்போது 6 ஆயிருது. ஆனா அதுல ஸ்ரீ சுக்தத்துக்கு உரை, வலிதா சுக்தத்தின் உரை, மன்ய சுக்த உரை எல்லாம் இப்ப கிடைக்கிறது இல்லை. நாம் நிறைய ட்ரை பண்ணிட்டோம், அது கிடைக்கல. இந்த பஞ்ச சுக்தங்களுக்கு அவர் உரை எழுதினவர்கள் மகாபாரத ஆத்ம நிர்ணயா பாவசங்கரக என்று சொல்லி மத்வாச்சாரியர் எழுதின மகாபாரத ஆத்ம நிர்ணயாக்கு ஒரு உரை எழுதி மகாபாரத ஆத்ம பாவசங்கரக என்று எழுதி ஒரு நூலை இயற்றுகிறார். அதுக்கப்புறம் அது 5000 ஸ்லோகங்கள், 32 அத்தியாயங்கள், 32 ஸ்லோகங்கள் அது எழுதி முடிச்சிட்டார். அதே மாதிரி ராமாயணம், மொத்த ராமாயணத்தை 11 ஸ்லோகங்களை ஸ்ரீ ராமசாரித்திர மஞ்சரி என்று சொல்லி அதை எழுதி முடிச்சார். பகவதம் தசமஸ்கந்த பகவத்தை 28 ஸ்லோகங்களை ஸ்ரீ கிருஷ்ணசாரித்திரம் சொல்லி அதை நிறைவு செய்தார். அந்த கிருஷ்ணசாரித்திர மஞ்சரியில 32 ஸ்லோகங்கள் இருக்கு.
28 ஸ்லோகங்கள் தான். 32 சொல்றாங்க ஒரு இடத்துல, அது தவறுன்னு நினைக்கிறேன். 28 ஸ்லோகங்கள் தான் இருக்கு. அப்புறம் மீமாம்சம், பூர்வ மீமாம்சத்தில் பிரம்ம பாட்ட சங்கிரகா என்ற நூலை இயற்றி மீமாம்சத்துக்கு உண்டானதுக்கும் அதுக்கு உரை எழுதி முடிக்கிறார். இப்படி அந்த குமோணல் தங்கிற போல இந்த நூல்கள் எழுதியிருக்கார். இப்படி பார்த்தீங்கன்னா இதில் உபனிஷத் கொண்டார்த்தங்கள்ல 10, அப்புறம் தசபிரணிப்பன்ல 10, 20, பஞ்சசூத்திரம் 25, அப்புறம் புருஷ இதுக்கு இந்த ராமாச்சாரித்திரமஞ்சரி, கிருஷ்ணாச்சாரித்திரமஞ்சரி, மகாத்ம ராமனு 28, கூடபாபரஸ் ஆல்ரெடி 1 முடிச்சாது 29, பாட்டசங்கராட்சி, இதுவரை 30 நூல்கள் எழுதினதாக நம்ம இதுவரை தெரிகிறது. இப்போ இந்த மாதிரி அவர் எழுதி ஒரு 10 வருஷம் ஆன டைம்ல தஞ்சாவூர்ல சோழ நாட்டில் பெரிய ப்ராப்ளம் வருது. இந்த சபப்ப நாயக்கர் காலத்திலையும் ரகுநாத பூபால் காலத்திலும் அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக அரசாட்சியை நடத்தி வந்தார்கள். பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ராஜாக்களிடம் அவர்களுடைய சண்டை போடாமல் அவர்களை நட்புறவு கொண்டாடி அவர்கள் மூலம் எந்த இடைஞ்சலும் வராமல் பார்த்துக்கிட்டு அவர்கள் ராஜ்யம் சிறப்பாக நடத்தி வந்தார்கள். அதுக்கப்புறம் அரசர் அவர் விஜயராக பூபால் விஜயநகர பூபால்ங்கிற ரகுநாத பூபாலனுடைய மகன். அவர் அரசாட்சிக்கு வந்த உடனே அவருடைய அரசாட்சியினுடைய போக்கு வித்தியாசமா இருக்கு. அண்டை நாட்டுக்கு ராசரெல்லாம் மதிக்கிறது இல்லை, அவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களை தன்னிச்சா ஈடுபடுறதில்லை, அவர்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கறதுனால அவர்களெல்லாம் கோபமுற்று வேற நாட்டு அரசர்களோட படையெடுத்து ரொம்ப இவருக்கு சப்போர்ட் இல்லாமல் அவர்களெல்லாம் அவரோட எதிரி நாட்டுகளோட சேர்ந்துட்டாங்க. அதனால இவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை விஜயராக பூபாலனுக்கு ஏற்படுகிறது. அப்போ ராகவேந்திர சுவாமி தலையிட்டு எதிரி நாட்டு அரசனிடம் பேசி ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட செய்தார். அதன் மூலம் விஜயராக நாயகனோட உயிர் தப்பியது. ஆனால் அதுக்கு அவன் கொடுத்த விலை என்னமோ மிக அதிகம். கஜானாவுக்கு முக்கால்வாசி சொத்து காலியாகி போச்சு. அதனால ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க, தஞ்சாவூர் கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்போ இந்த நேரத்தில் இயற்கையும் அவருக்கு தஞ்சாவூருக்கு எதிராக சதி செய்தது. பல வருடங்கள் மழை இல்லாமல் போயிட்டு விவசாயம் செழிக்கவில்லை, எங்கும் பஞ்சம் பட்னி இந்த மாதிரி சூழ்நிலைகள். விஜயராக நாயக்கர் அரசாட்சியில் கொஞ்சம் அந்த ராஜதந்திரங்கள ரொம்ப வீக்கா இருந்தா கூட மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், சுபிஷமா இருக்கணும், கஷ்டப்படாத எண்ணம் உடையவராக இருந்தார். அதனால அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய தானிய கலைஞருக்கு தானியங்கள்லாம் எடுத்து எல்லா ஜனங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தார். மழையே இல்லை பல வருஷங்களா. எத்தனை வருஷம் கஜானா இருக்கக்கூடிய களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய தானியங்களை கொடுத்து பண்ண முடியும்? ஒரு ஸ்டேஜில் ரொம்ப அந்த களஞ்சியத்தில் தானியங்களும் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. இப்படியே போனா இன்னொரு 1 மாசம் 2 மாசம் அரச கிடங்கிலேயே ஒன்றும் தானியங்கள் இருக்காத அளவு போயிடும். அப்புறம் ஊர் புறம் பசி பட்னி கொலை கொள்ளை ரெஸ்ட்லெஸ்னஸ் உள்ளூர்ல கலவரங்கள் தான் வெடிக்கும். இது யோஜனை ஒன்று விஜயராக பூபாலன் ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம தவறு செய்துட்டோம், இதுக்கு என்ன வழி என்று அவர் ரொம்ப தீவிர யோஜனை பண்றாரு. அப்புறம் திடீர்னு அவர் தோணுது, முந்தைய அரசர்கள் என்ற காலத்தில் ராகவேந்திர சுவாமிகள் அரசாங்க காரியங்களை அவர்களுக்கெல்லாம் ஆலோசனை கூறி அவருடைய நல்வழியில காட்டி சிறப்பாக நடத்துவது வழி செய்திருக்கிறார். இப்ப இவரையும் உயிரை காப்பாற்ற 4 வருஷத்துக்கு உயிரை காப்பாற்ற ராகவேந்தர் தான். இல்லை, ராகவேந்தர் தலையிடாமல் இருந்தால் விஜயராக பூபாலன் இறந்து போயிருப்பார், அது அவருக்கு தெரியும். அதனால என்ன பண்றாருன்னா, இப்போ ராகவேந்திர சுவாமி கலந்து விஷயம் அவருடைய வரவழைக்கணும் தஞ்சாவூருக்கு கும்பகோணத்திலிருந்து. உடனே அவர் ஒரு கடிதம் எழுதி அவர் நீங்கள் ரொம்ப பணிவோடு, நீங்கள் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கோம், நீங்கள் தஞ்சாவூர் வாங்கி தங்கி இருந்து இந்த பஞ்சத்தை போக்கி ஜனங்களுக்கெல்லாம் கஷ்டத்தை நீக்கி நீங்களாம் அனுகிரகம் பண்ண சொல்லி ரொம்ப பணிவோடும் பவ்யத்தோடு எழுதி அவருடைய மந்திரிடம் கொடுத்து கும்பகோணத்தில் ராகவேந்திர சுவாமி கொடுக்க சொல்றது. ஸ்ரீமடத்துக்கு ராகவேந்திர சுவாமி சந்திச்சு மந்திரி அரசருடைய கடிதத்தை கொடுத்தோன்னு அவர் பார்த்துட்டு ராகவேந்திர தியானத்தில் ஆழ்கிறார். ஒரு தஞ்சாவூருக்கு மிகப்பெரிய சோதனை காலமாக இருக்கிறதுன்னு நன்றாக தெரிகிறது. இன்னும் 2-3 வருடங்கள் வரையிலும் தஞ்சாவூருக்கு விடிவில்லைங்கிறது தெரியுது. சரி, உடனே என்ன செய்யறாரு, சரி அவர் சொல்றாரு, நான் வர்றேன், பின்னாடியே நான் தஞ்சாவூர் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு ஸ்ரீமடத்தில் சேமிக்க விட்டிருந்த தானியங்கள், ஸ்ரீமடத்தில் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி பொருட்கள்
சொத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு தஞ்சாவூர் போய் அரசனும் கொடுத்து இதெல்லாம் நீங்க ஜனங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஸ்ரீமடத்தில் தானியங்கள், ஸ்ரீமடத்தில் இருந்த வெள்ளி பொருட்கள், தங்க பொருட்கள் எல்லாம் ஜனங்களுக்கு கொடுங்க. எல்லாத்துக்கும் அவர்கள் தகுதிக்கேற்ற நீங்க கொடுங்க. ஜனங்கள் சூழ்ச்சான்னு சொல்லிட்டு அது எத்தனை காலம் வரும்? உடனே அவர் அந்த அரசருடைய தானிய கிடங்கிற்கு சென்று போய் பீஜாஸ் மந்திரங்கள் எழுதி சுவாமி பிரார்த்தனை பண்றாரு. வந்துட்டு சொல்றாரு, இந்த தானியங்கள் நீங்க எவ்வளவு வேணா ஜனங்கள் எடுத்து கொடுங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி பார்த்தா இவங்க முதல்ல இருந்து ஒண்ணுமே இல்லாம இருந்து இவர் இந்த பீஜாஸ் மந்திரங்களும் ஜபம் பண்ணி பிரார்த்தனை பண்ண உடனே தானிய களஞ்சில் எல்லா தானியங்களும் நிறைந்து காணப்பட்டன. அரசு ரொம்ப சந்தோஷமாச்சு. உடனே ஜனங்களுக்கு எல்லாம் வேண்டிகளும் எடுத்து கொடுன்னு சொன்னாங்க. எவ்வளவு எடுத்து கொடுத்தாலும் தானியங்கள் குறைவே அப்படியே இருக்கு, அளவு அப்படியே இருக்கு. அரசுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. நம்ம பெரிய கஷ்டத்துல தப்பிச்சிட்டோம், சந்தோஷம் வருது. ஆனா விவசாயம் நடக்கணுமே, இது விவசாயிகள் சோம்பேறி ஆகக்கூடாது. அதனால ராகவேந்திர விவேகர் முதல்ல இம்மீடியட்டா அவங்க பசி பஞ்சு பட்டணத்தை போக்கணும். அப்புறம் அடுத்தாவில் வாழ்வாதாரத்துக்கு தேவையான தானியங்கள் கொடுத்தோம். அடுத்தாவில் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அதுக்கு அவர்களை வந்து வசதி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நாட்டிலே மழை பெய்ய வேண்டும். அதுக்கு ராகவேந்திர சாமி அரண்மனையிலே ஹோமங்கள் செய்ய ஏற்பாடு செய்கிறார். ஒரு சில நாட்கள் தொடர்ந்து ஹோமங்கள் நடைகிறது. ஹோமங்கள் நடைபெற கரும மேகங்கள் தஞ்சாவூரை சூழ்ந்து மழை பொழிய தொடங்கிவிட்டது. கடுமையான மழை. எல்லா நீர்நிலைகளும் நிரம்பிவிட்டன. தஞ்சாவூர் மீண்டும் உயிர் பெற்றெழுந்து விட்டது. ஜனங்களுக்கு, விவசாயிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்கள் விவசாயத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்டு நடத்துறது, களை எடுத்தல், நாட்டு நடத்தல், விதை வைத்தல், தானியங்கள் இது பண்றது எல்லாம் விவசாய சேவைகள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு ரொம்ப சந்தோஷமாச்சு. அந்த ஹோமங்கள் செய்து பூர்ணாகுதி செய்யணும். அடுத்த நாள் பண்ண போறாங்க. ஹோமத்தை நிறைவு செய்ய போயிறாங்க. அப்போ விஜயராவ பூபால் என்ன பண்றாருன்னா, அவங்க பரம்பரையா வந்த சொத்து ரத்னஹாரம், மிக விலை உயர்ந்த ரத்னஹாரம், அதே ராமேஸ்வரனுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார். எதுக்குன்னா, இந்த மழை பொழிந்ததற்கும் தானியங்கள் வற்றாமல் வந்ததுக்கும் அதுக்காக கொடுக்கிறார். இது கொடுத்தது யாரு? சாட்சாத் இறைவன். அதனால ராகவேந்திரன் என்ன பண்றாருன்னா, யார் இதை கொடுத்தா அவங்களுக்கு இது இந்த பரிசு போய் சேரும்னு சொல்லிட்டு அக்னியிலே அதை சமர்ப்பணம் பண்றோம். அதை பார்த்த விஜயராவ பூபாலனுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. எவ்வளவு விலை உயர்ந்த மாலை, அவருக்கு நான் பரிசா கொடுத்தா அதை கொண்டு அக்னியில போட்டாரு அசால்ட்டா. இது மறுபடியும் கிடைக்குமா? இப்படி அவசரப்பட்டாருன்னா அவர் வந்து ரொம்ப வருத்தம், கோபம், எரிச்சல். ஆனா சுவாமிகிட்ட எது பேச முடியல, அவர்கிட்ட என்ன கேட்கற தைரியம் இல்லை. அன்று பூரா அவர் வந்து அரசர் வந்து ஒரு மாதிரியா இருக்கார். ராகவேந்திரனை கவனிக்க தவறவில்லை. நெருப்பிலே போட்டு 3-4 மணி நேரம் ஆயிடுச்சு. கடைசியா பூர்ணாவதி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ பூர்ணாவதி கொடுக்கும்போது, பூர்ணாவதி கொடுத்துட்டு எல்லாம் தீபாவளிலாம் முடிச்சுட்டு ஹோமகுண்டத்திலே நல்ல ஜுவாலை விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு அக்னி. அதுக்குள்ளே கையை விட்டு எடுத்தா அந்த ரத்னாகாரம் அப்படியே அதை விட இன்னும் அதிகமாக பிரகாசித்து கொண்டு பளிச்சுன்னு வருது. எந்த விதமான சேதமும் அந்த ரத்னாகாரத்துக்கு ஏற்படவில்லை. இறை சக்தி, கபோ வலிமை, ரவின் வலிமை. அரசர் அப்படியே ஆடி போயிட்டார். உடனே அரசர் அழைத்தார். நீங்கள் கொடுத்த ரத்ன மாலை இறைவன் உங்களுக்கு திருப்பி கொடுத்தா நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. விஜயராவன் அப்படியே கால் விழுந்து கதறார். நான் அறியாமல் செய்த பிழையை நீங்கள் மன்னித்து இந்த ரத்னஹாரத்தை எங்கள் மூலராமற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய சின்ன புத்தி, உங்களுடைய மகிமை தெரியாமல், தபோவிலும் புரியாமல் நான் ஏதோ மனசுக்குள்ள நினைச்சிட்டேன். ஆனா உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் இதை என்னை மன்னித்து ரத்னஹாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரொம்ப வற்புறுத்தி மன்றாடி கேட்டதுனாலே ராகவேந்திர சுவாமி அதை ஏற்று மூலராமருக்கு சமர்ப்பணம் பண்றார். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து ராகவேந்திர சுவாமிகள் தஞ்சாவூர் மன்னிக்கணும் கும்பகோணத்துக்கு திரும்பி வருகிறார். தஞ்சாவூர்ல கும்பகோணம் திரும்பி வருகிறார். அரசருக்கு நிறைய மரியாதைகள் செய்து கௌரவங்கள் பண்ணி கும்பகோணம் வரலும் வந்து அவரை வழி அனுப்பி வச்சுட்டு அப்புறம் ராஜா திரும்பி வர்றார்.
கும்பகோணம் வந்து சேர்ந்த ராகவேந்திர சுவாமிகள் தான் தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டதை உணர்கிறார். சரி, அவர் என்ன சொல்றார், உடனே அது ஒரு சுப முகூர்த்த நாளிலே தீர்மானம் பண்ணி ராகவேந்திர சுவாமிகள் வந்து தீர்த்த யாத்திரை போடுறார். அதை பற்றிய விஷய விளக்கத்தை அடுத்த எபிசோட்ல நாம் பார்க்கலாம். குருராஜா.